ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். வருகின்ற பிப்ரவரி 9 அஷ்டமி திதி. நம்முடைய முன்னோர்கள் ஆத்மாக்கள் பூமிக்கு மிக அருகில் வரும் மிக திறன் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். இன்று அந்த ஒரு தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும், எந்த ஒரு பொருளை நம்ம சேர்க்க வேண்டும், இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது அனைத்தும் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக தெளிவாக காணலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அஷ்டமி திதி என்பது சக்தி தாயாரின் ஆசியும் முன்னோர் ஆத்மாக்களின் அருளும் ஒன்றாய் கலக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள், தீபங்கள், பிரார்த்தனைகள் நேராக முன்னோர்களை சென்றடையும். இந்த நாள் ஒரு கர்ம நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளுக்கும் இருக்கக்கூடிய கர்ம தடைகளை நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதாவது வீட்டில் நீண்ட நாளா இருந்து வந்த தடைகள், குடும்ப பிரச்சனைகள், பேறுகள், நிதி நெருக்கடிகள், வீண் பயங்கள் இவை அனைத்தும் முன்னோர் அருளால் களைகின்ற ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம எந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா, இந்த அஷ்டமி நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு ஒரு தீபம், அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். எள்ளெண்ணெய் தீபத்தை நம்ம முன்னோர்களுக்கு ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீபத்தை முன்னோர் தீபம்னு அழைப்பாங்க. ஒரே ஒரு சிறிய ஒரு மண் விளக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல எள்ளெண்ணெயை நிரப்பிக்கொண்டு கருப்பு இருக்கல்லவா, கருப்பு சுத்தியை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு கருப்பு எள்ளை போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு பின்னர் பருத்தி தீப்பொறியை வைத்து அந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த ஒரு எள்ளு எண்ணெயை நம்ம ஏற்றுவதன் மூலமாக முன்னோர் ஆத்மாக்கள் அமைதி பெற்று மிகப்பெரிய ஒரு புனித எண்ணெயாகவும் இந்த ஒரு எள்ளெண்ணெயானது மாறிவிடும். இதில் ஏற்றுகின்ற தீபமானது அவர்களுக்கு நேரடி ஒளியாக செல்கிறது. இதனால வேதங்கள் கூறுகின்றன. எனவே இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றி விடுங்கள். இந்த ஒரு தீபத்தை எங்கு வைத்து ஏற்ற வேண்டும் அப்படின்னா, வீட்டோட வடகிழக்கு திசையில நீங்க இந்த ஒரு வீட்டுல வடகிழக்கு மொழியில அந்த ஒரு தீபத்தை ஏற்றினீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் தெற்கு திசை இல்லைன்னா முன்னோரின் திசையானது தெற்கு திசையாக அழைக்கப்படக்கூடியது. அந்த ஒரு திசையில் வைத்தும் நீங்க ஏற்றலாம். தரையில் ஒரு சுத்தமான வெள்ளை துணியை விரித்து கொண்டு அதற்கு மேல நீங்க தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு. அருகில் தண்ணீர் நிறைந்த ஒரே ஒரு சிறிய டம்ளர்ல தண்ணீரை பிடித்து கொண்டு நீங்க ஏற்றணும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்து அந்த நீரையும் குடித்து விட்டு அவருடைய மனது இன்னும் லேசாகிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தியானது அந்த தண்ணீரில் இருக்கிறது. அடுத்ததாக தீபம் ஏற்றும் நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க. முன்னோர்களுடைய தெய்வ மந்திரம் பித்ருப்யோ ஸ்வதா நமகா, இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். எனவே இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க கூறிக்கொண்டு ஏற்றுங்க. இது தெரியவில்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அந்த ஒரு நீரை மட்டும் உங்களுடைய முன்னோர்களுக்கு வைத்து விடுங்க. இது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இதை மட்டும் இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல கூறுங்க. என் முன்னோர் அனைவரும் சாந்தி அடையட்டும், எங்களை பாதுகாக்கட்டும் அனைவர் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றணும். தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அருகில் ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரே ஒரு கோப்பையில தண்ணீர், ஒரு கைப்பிடி பச்சரிசி இதையெல்லாம் வைத்து விடுங்கள். இது ஆன்மீக உணவாக கருதப்படும். அவர்களின் ஆன்மா இதை ஏற்றுக்கொள்ளும். இதனால அவருடைய ஆன்மாவானது சாந்தி அடைந்துவிடும். எனவே முன்னோர்களுக்கு இதை நீங்க செய்வதனால வீட்டில் இருந்த கரும தடைகள் கரையும், நிதி நிலையானது மேம்படும், குடும்பத்துல அமைதியானது திரும்பும், வேலை வியாபாரத்துல ஒரு வளர்ச்சி ஏற்படும், குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்க அணையாம பார்த்துக்கிட வேண்டும். இந்த ஒரு தீபத்தை நீங்களே அணைக்க கூடாது. அந்த ஒரு தீபம் எப்பொழுது அணையுதோ அது வரைக்கும் நீங்க இந்த ஒரு தீபத்தை அணைக்காம விட்டுருங்க. அதுவாக அணையட்டும்னு நீங்க இந்த ஒரு தீபத்தை விட்டுவிட வேண்டும். இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. இது வெறும் சாதாரணமாக தீபமாக இருக்காது, உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்களும் ஏற்றுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம்.